ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இந்த 3 பொண்ணுங்களையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு இது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை, ஆனாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு டிமிக்கி கொடுக்குறான். எப்படி சார்? எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஒரு பொண்ணை தான் சீட் பண்ணி ஏமாத்திருக்கான் சார். மற்ற பொண்ணுங்கெல்லாம் அவன் விரிச்ச ஃபேஸ்புக் ஐடியில விழுந்திருக்காங்க. ஓகே, இதுக்கு சரியான ஆளு கருணாகரன் தான். அவர் வந்தாதான் இந்த மாதிரி விஷயத்த முடிச்சு வைக்க முடியும். பாலிசா இருந்த பொள்ளாச்சி இப்ப போலீஸா நிக்குது. ஃபைல் சார். மலர்விழி, இந்த பொண்ணோட அப்பா யாரு பார்க்கணுமே? அவங்க பூக்கார்டில் இருக்காங்க சார், பார்க்கலாம். அருமையான காஃபில முறைக்காத அப்புறம் நீ பாரு, கண்டிப்பா நானும் ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன். ஆமாமா, பெரிய ஆளா வேணா அவன், பட் பெரிய லெவலுக்குலாம் போக மாட்டேன். இவெல்லாம் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அரபியா நாட்டில் பண்ற மாதிரி அப்படியே நான் அறுத்து நறுன்னு ஊறுகாய் போட்டுருவேன். இந்த பொண்ணோட அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்போது. சார், இவங்க மலர்விழியோட ஃபாதர். மலர்விழியோட ஃபாதரா? மலர்விழியோட ஃபாதர் நான் கிடையாது. மலர்விழி வீடு இது இல்ல. மலர்விழி இல்ல இல்ல. வாட்ஸ் திஸ்? ஒன் செகண்ட் சார். சார், நீங்க ஸ்டேஷனுக்கு எவ்வளவு வாட்டி வந்திருக்கீங்க? இவர் என்கொயரிக்காக வந்த புது ஆபீசர். ஓஹோ, இந்த பரோட்டா சூரி ஏதோ ஒரு படத்துல ஆட்டத்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவானே, அந்த மாதிரி இந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்க வந்திருக்கிற ஆபீசர் அவரு. சார் அப்படி இல்ல சார். அப்படிதான் சார், அப்படிதான். நீங்க என்ன ஏதுன்னு கேப்பீங்க, நாங்க எல்லாத்தையும் விலாவரியா எடுத்து சொல்வோம். இதோ பாக்குறோம், இதோ விசாரிக்கிறோம், இதோ கண்டுபிடிக்கிறோம் சொல்லிட்டு எங்களை இழுத்தடிப்பீங்க. மீறி ஸ்டேஷனுக்கு வந்தோம்னா ஏன் அடிக்கடி வந்து எங்க உயிரை வாங்குறீங்க, தகவல் தெரிஞ்சா நாங்களே சொல்லி அனுப்புறோம் சொல்லிட்டு எங்க மேலேயே எரிஞ்சு விழுவீங்க. அப்படித்தானமா நடந்தது? சார், உங்க கோபம் எவ்வளவு நியாயமானதுன்னு எனக்கு புரியுது சார். போங்க சார். அதெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு புரியாது சார். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சட்டமும் கோர்ட்டும் தான். புள்ள பாசத்தை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அம்மா, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, நான் கூட ஒரு பொண்ணோட அப்பா தான். யாரு நீங்க? பொண்ணுக்கு அப்பா சார். இதே உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா அவனை கண்டுபிடிச்சு சுட்டு பொசுக்கி இருக்க மாட்டீங்க. அதே துடிப்பை வேகமா ஏன் சார் என் பொண்ணை கண்டுபிடிக்கும் போது இல்ல மத்த பொண்ணுங்களை கண்டுபிடிக்கும் போது இல்ல? சொல்லுங்க. அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துற வரைக்கும் உங்க காயத்துக்கு மருந்து போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க பொண்ணு காணாம போன அன்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டு விட்டு போனா, எங்க போறேன்ட்டு போனா, கடைசியா எத்தனை மணிக்கு உங்ககிட்ட மறுபடியும் பேசினா? ஜூலை மாசம் 10ஆம் தேதி சார். உங்க பொண்ணு இன்டர்வியூக்கு போன கம்பெனி பேரு? இந்திரா டெக்ஸ்டைல் சார். காலையில 9 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பி போன சார். அதுதான் நாங்க கடைசியா அவளை பார்த்தது. அதுக்கப்புறம் வரவே இல்லை சார். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டட் சார். ஓகே சார், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை மீட் பண்றேன். வர்றேன். நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தா வேற ஒருத்தன் பார்த்துட்டு போயிடுவான். என்னடி சொல்ற? பின்ன என்னடா,
தண்ணி அடிச்சிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப பாரு, நான் வரேன், முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆ, சரி, என்னை என்ன பண்ண சொல்ற? உன்னோட ஐபிஎஸ் லட்சியம்லாம் ஓகே, கண்டிப்பா நீ ஜெயிச்சிடுவ. அது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் வேலைக்கா? முதல்ல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, எனக்கு ஒரு கேஸ் கொடு. சரி தரேன், பட் சத்தியம் பண்ணணும். கண்டிப்பா சத்தியம் பண்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கல்பனா மேடம் எங்க இருக்காங்க? கல்பனா மேடம் அந்த ரோஸ் கலர் சாரி சார். சரி மேடம், வெற்றி சொல்லிருப்பாளே. வாங்க, நீங்க தானா? ஆமா, நானே தான். நிறைய சொல்லிருக்கா உங்களை பத்தி. அப்படி என்ன சொன்னா? குடிச்சிட்டு ஊரை சுத்துவீங்கன்னு சொல்லிருக்கா. வேற என்ன சொன்னா? 1000 2000 பிச்சை எடுப்பீங்களாமே. வேற வேற வெற்றி, உள்ள வாங்க. உங்களை தான் கூப்பிடுறாங்க, போங்க போங்க. உன்கிட்டயும் அசிங்கப்படுத்திட்டாளா? உள்ள என்ன சொல்லி வச்சிருக்காளோ? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சிட். ஐயோ, பார்க்கவே பயமா இருக்கே. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கேன் மேடம். வாட்? ஐயோ, சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஒருவேளை எங்க கம்பெனி உங்களை ஹையர் பண்ணாங்கன்னா எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஒரு 1000 இல்ல 2000? 1000 2000-ஆ? ஐயோ, சாரி. என்னாச்சு உங்களுக்கு? உங்களை பார்த்தா தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கா? என்ன? ஓ காட். என்ன புலம்ப வைக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? அவன் இன்டர்வியூக்கு போப்போன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். அது சர்டிஃபிகேட்ல போட்டிருக்கோம் மேடம். அது எங்களுக்கு தெரியாதா? மகாத்மா காந்தியோட டேட் ஆஃப் பர்த் என்ன? அது அக்டோபர் 2. இது மட்டும் இப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியுது? அன்னைக்கு தான் டாஸ்மாக் மூடி இருக்கோம் மேடம். கடவுளே, தலை சுத்துதே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கன்சீவ் ஆயிருக்கீங்களா? வாட்? ஐயோ, நான் கன்சீவ். சாரி, கன்ஃபியூஷன் மேடம். நான் கன்சீவ். நீங்க கன்சீவ் இல்ல மேடம். சாரி மேடம். என்ன தலைவலிக்குதா? கல்பனா, உங்க ரெக்கமெண்டேஷனா? ஆமா மேம். கூட்டு போயிருங்க. மறுபடியும் எப்போ வர சொல்லலாம் மேம்? வரவே வேணாம், அப்படியே போக சொல்லுங்க. என்னங்க? ஐயோ, கை ஷிட். விட்டுறாதீங்க. இதுக்காகவே இன்டர்வியூ வரலாம் போல இருக்கே. ஆமா மச்சான், பெரிய இவன் நினைப்பு. அதான் சரக்கு போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாறேன். என்ன குடிச்சிருக்கியா? ஆமா, குடிச்சிருக்கேன். இன்னைக்கு குடிச்சிருக்கேன், நாளைக்கு குடிப்பேன். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ குடிப்பேன். அட பாவி, உன்னை போய் லவ் பண்ண பாரு, திருந்தவே மாட்டியா? நான் நல்ல மனுஷன் யார் சொன்னது? நீ மட்டும் நல்லவளா? ஆமா, எப்ப பார்த்தாலும் வீட்டு போ, இன்டர்வியூ போன்னு போட்டு சொல்றது. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்காரங்க போன் பண்ணி இவனை அசிங்கப்படுத்துன்னு வேற சொல்லி தொலைச்சிருவல. இன்டர்வியூக்கு போனா உனக்கு நல்லது தானடா, அதுக்கு நீ குடிப்பியா? ஆமா, குடிப்பேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்பவும் குடிச்சிருக்கனா? நீ இவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்ப. நீ மட்டும் பெரியவளா? ஏய், உனக்கு பெரிய இவன் நினைப்பு மனசுல மவள. ஏய், என் பேத்தியவே கை நீட்டி அடிக்கிறியா உன்னை? ஏய், எங்க அப்பனே அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். கொய்யோட உன்னை சும்மா விட மாட்டான்டா. டேய், யார் மேல கை வைக்க? என்ன தைரியம் தான் என் பையன் மேல கை வைப்பேன். சின்ன பையன் அப்படியே தப்பே பண்ணிருந்தான்னு வச்சுக்க, பெரிய மனுஷன் தானே நீ. 4 நல்ல வார்த்தை சொல்லுவியா, அதை விட்டுட்டு அடிக்க போறேன்? ஆமையா, சின்ன பையன். நல்லா குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி வாங்கி கொடு, நல்லா வச்சு கொஞ்சம். இவங்க கிட்ட என்னப்பா பேச்சு? இவன் எனக்கு வேணாப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இது உங்க பேத்தி தானே? ஆமாங்க ஐயா. உங்க பேத்தி எப்பவாவது யார் மேலேயாவது சந்தேகப்பட்டு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா? யாரு மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இல்லையா, பாசமா வளர்த்தனையா. எல்லாமே வீணாக்கிட்டு போயிட்டால ஐயா. பாசத்தை கொட்டி வளர்த்தது தப்பு இல்லை, ஆனா
வயசு பொண்ணுங்கும் போது கூடவே கொஞ்சம் கண்காணிப்பு இருந்திருக்கணும். ஏன்னா உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு அவள் வாங்குற சம்பளத்துக்கு அவள் 10,000 ரூபா ஃபோன் வச்சுருந்தா பரவாயில்ல, ₹1,00,000 ஃபோனு அவளுக்கு எப்படி கிடைச்சது? ஐயா ₹1,00,000 நான் எங்கேயா போகிறது? ₹1 கொடுத்தா மாதம் கட்டினா போதும்னு சொன்னாங்கய்யா. அப்படித்தான் வாங்கினா. சரி, உங்கள் பேத்தியை தேடி யாராவது பசங்க அடிக்கடி வர்றதுண்டா? ஒருத்தனா 2 பேரா? ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்கய்யா. எது, ஒரு நாளைக்கு 1000 பேரா வீட்டுக்கு வர்றாங்க? வீட்டுக்கு இல்லையா, ஏதோ ஓசு புக்காமல. ஃபேஸ்புக்கா? ஐயா போர்வையை பொத்திக்கிட்டு போர்வைக்குள்ளேயே போன டொக்கு டொக்குன்னு சத்தம் வரும். விடிய விடிய அவளும் தூங்காம என்னையும் தூங்க விட மாட்டா. இந்த ஃபோன்னாலே எல்லாமே போச்சு. என்னால் முடியலையா. அது என்னடி தேன் மிட்டாய்? சின்ன வயசுல தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டான்டி. உனக்கு உன் ஃப்யூச்சரை பற்றி ஒரு பிளானிங்கே இல்லையா? அவனே வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான், நீ அவனை நம்பி உட்காந்துட்டு இருக்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே படலை. அம்மா அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்து அவன் பேரை தாண்டி கூப்பிட்டுருக்கேன். என்னை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பான். அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற? தயங்காமல் ஃபோன் எடுத்து பேச வேண்டியது தானே? இப்போ பிரச்சனை அது இல்லடி. நேத்து கோவத்துல அப்பா கிட்ட வேற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லிட்டேன்டி. இப்போ உண்மையாவே பொண்ணு பார்க்க வராங்க. என்ன பண்றதுன்னே தெரியலடி. அட, நமக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரட்டும், மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் வெற்றி தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்த கதையை சொல்லிடு. சூப்பர் ஐடியாடி. தேன் மிட்டாய் கதை நல்லா இருக்குடி.